1970களில் சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வந்த விஜயகாந்துக்கு வாய்ப்பு அவ்வளவு எளிதில் அமைந்துவிடவில்லை. மதுரையிலிருந்து சினிமா மோகத்தில் சென்னை வந்தவருக்கு ஏமாற்றம், அவமானம், புறக்கணிப்புகளே பரிசாக கிடைத்தன. 1978 பி. மாதவன் இயக்கத்தில் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற படத்தில் ரஜினியின் தம்பியாக நடிக்க ஒப்பந்தமாகி 3 நாட்கள் நடித்த பின் படத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கடைசியில் பல போராட்டங்களுக்கு பின் 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடிகராக அறிமுகமானார். அடுத்த சில படங்களில் சின்ன வேடத்தில் வில்லனாக நடித்தார். 1981ஆம் ஆண்டு S.A. சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை தான் அவருக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அந்த படத்தின் கமர்ஷியல் வெற்றி விஜயகாந்துக்கு பல படங்களை கொண்டு வந்தது. தனது வாழ்நாளில் 153 படங்களிலும் நடிக்க வைத்தது. விஜயகாந்த் என்றால் சினிமா துறையில் பலரும் மறக்காமல் குறிப்பிடும் விஷயம் அவரின் உதவி செய்யும் குணத்தை தான். தான் சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி முன்னேறியதால் வாய்ப்புக்காக போராடியவர்களுக்காக கை கொடுத்திருக்கிறார். தனக்கு கொடுக்கப்படும் உணவு படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்கும் தரப்பட வேண்டும், உணவில் பாகுபாடு கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். சென்னை தீநகரில் தனது அலுவலகத்தில் பசையுடன் வருபவர்களுக்கு உணவளிக்கும் அட்சய பாத்திரமாக விளங்கினார். ஆர்ட் பிலிம் எடுப்பவர்கள், புரியாத மொழியில் கதை சொல்பவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த திரைப்பட மாணவர்களின் திறமையை வெளியே கொண்டு வந்தவர் விஜயகாந்த் தான். ஆபாவானன், அரவிந்த்ராஜ், R.V. உதயகுமார், செல்வமணி, செந்தில்நாதன் உட்பட திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு கால் ஷீட் கொடுத்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தார். அதேபோல் ஏராளமான உதவி இணை இயக்குநர்களை இயக்குநராக்கி அழகு பார்த்தவர் விஜயகாந்த். தான் பிஸியாக ஹீரோவாக நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் தனக்கு ஆரம்ப காலத்தில் உதவிய பலருக்கும் கால் ஷீட் கொடுத்து உதவியவர் விஜயகாந்த். இன்றைக்கு முன்னணி ஹீரோவாக இருக்கும் விஜய் வளர்வதற்காக செந்தூரப்பாண்டி படத்தில் அவருடன் நடித்தார். சூர்யாவுக்கு உதவ பெரியண்ணா படத்தில் அவருடன் நடித்தார். நடிகர் அருண் பாண்டியன் இயக்குநராக அறிமுகமான தேவன் படத்தில் சம்பளம் வாங்காமல் நடித்துக் கொடுத்தார். தயாரிப்பாளர்களின் கஷ்டம் உணர்ந்து பலருக்கும் தன்னுடைய சம்பளத்தை குறைத்திருக்கிறார். பல தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் படம் வழியாக உதவிகள் செய்திருக்கிறார். பல கோடி கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டு நடிகர் சங்க தலைவராக சிறப்பாக பணியாற்றினார். இன்றைக்கு சென்னை தீநகரில் இருக்கும் அந்த நடிகர் சங்க இடத்தின் மதிப்பு 200 கோடிக்கும் மேல். பிரபல இயக்குனர் R.V. உதயகுமார் உதவி இயக்குநராக இருந்தபோது விஜயகாந்துடன் பழக்கம் ஏற்பட முதல் படம் ரிலீஸ் ஆகாத நிலையில் உதயகுமாருக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது. அதற்கு முறைப்படி விஜயகாந்துக்கு பத்திரிகை கொடுக்கவில்லை என்றாலும் திருமணத்துக்கு உதவியாக 2 கார்களை தேனிக்கு அனுப்பி வைத்துவிட்டு வேறு உதவிகள் தேவைப்பட்டால் கேட்கச் சொல்லுங்க என்று கூறியிருக்கிறார். பின்னர் சென்னையில் நடந்த திருமண வரவேற்பிற்கும் சென்று வாழ்த்தியுள்ளார். பிற்காலத்தில் அவரை வைத்து படங்கள் இயக்கிய R.V. உதயகுமார் சின்ன கவுண்டர் படத்தில் அவருக்காகவே அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவரே என்று எழுதியிருக்கிறார். தற்போது விஜயகாந்த் மறைந்துவிட்டாலும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கோட் படத்துக்கும் உதவியிருக்கிறார். அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை AI மூலமாக படக்குழு கொண்டு வருகிறது. அந்த காட்சிகள் படத்துக்கு அவ்வளவு பலமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படி மறைந்தும் மறையாமல் அடுத்தவர்களுக்கு உதவும் மனது விஜயகாந்தை தவிர வேறு யாருக்கு வரும்?